ஹாய் வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்த வச்சு அடை பண்ண போகிறோம். அதுக்கு கருப்பு உளுந்த நல்லா தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வைங்க. கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகா போட்டுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச மிளகா, இஞ்சி, உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். கொரன்னு அரைங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். ஓரளவுக்கு தவாவை சூடு பண்ணி இந்த மாவை போட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா அடை மாதிரி வாருங்க. அடைன்னா நிறைய பேர் எல்லா பருப்பும் சேர்த்து செய்வாங்க. இது வெறும் கருப்பு உளுந்து போட்டு பண்ணதுனால கொஞ்சம் திக்கா அரைச்ச உடனே நீங்க வாக்கணும். இல்லைன்னா கரகரான்னு வராது. அரைச்ச உடனே வாத்தீங்கன்னா ரொம்ப கரகரான்னு நம்ம வடை மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம சட்னி பண்ணலாம். சட்னி பண்றதுக்கு வாணலியில எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா, இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அதுல வெங்காயம் நெருக்கி போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு போடணும். பூண்டு போடுங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல தக்காளி போடணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே போடலாம். எல்லாம் ஒரு கைப்பிடி போட்டீங்கன்னா போதும். எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுவும் ஒரு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காவை நெருக்கி அதையும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தாளிச்சி கொட்டணும். அதுக்கு ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சி கொட்டிடுங்க. தாளிச்சி கொட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணலாம். அடையும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அருமையான கருப்பு உளுந்து அடை வித்